வணக்கம் இனிய உறவுகளே, நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ரசமலாய். அதுக்காண்டி மூணு லிட்டர் பால் வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி வச்சு இதில் நம்ம பன்னீர் எடுத்து ரசமலாய்க்குரிய அந்த இது செய்ய போகிறோம். இங்கே அந்த ரசமலாய் இதை தட்டி வேக வச்சு இதில் போடுறதுக்காண்டி பால் இதை கொஞ்சம் சுண்டை காய்ச்சி இதில் நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்க போகிறோம். அதுக்காண்டி இங்கே இது ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து இப்படி வச்சிட்ருக்கேன். பால் நல்லா காஞ்சிருச்சு. இதில் எலுமிச்சை சாறு புழிஞ்சு பன்னீர் எடுப்போம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சதும் பன்னீர் இப்படி வந்துருச்சு. வாங்க இதை வடிகட்டி இருத்து வைப்போம். ரசமலாய் உருண்டை செய்வோம். இங்கே அதை ஊற வைக்கிறதுக்குரிய அந்த பால் நல்லா சுண்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு அப்படியேவும் கொஞ்சம் சுண்ட வைக்கணும். அதில் போடுறதுக்குரிய நட்ஸு வீட்டில் இருந்த முந்திரி பருப்பும் இந்த 2 பருப்பையும் எடுத்து வெட்டி அது கூட போட போகிறேன். இந்த வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு துணியில் திருப்பி வடிகட்ட போகிறேன். 3 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இது இப்படி இந்த துணியை இருத்தி புழிஞ்சு இதில் ஒரு வெயிட்டை போட்டு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு ஆறவும் இதை அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே இது நல்லா சுண்டை காஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் அந்த நட்ஸை வெட்டி போடுவோம். அந்த வடிகட்டின பன்னீர் துணி மேலே இப்படி நம்ம ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். நட்ஸ் எல்லாம் இதாக்கிட்டு வந்து வீட்டில் உள்ள நட்ஸு வேறெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கலை. இதில் குங்குமப்பூ கரைச்சி கொஞ்சம் கலந்து எல்லோ கலரில் காமிப்பாங்க. அதெல்லாம் வீட்டில் இல்லை. வேணுன்னா அதை போட்டுக்கோங்க. இதை எடுத்துட்டேன். எடுத்து இதை தட்டில் வச்சு மாவு மாதிரி பிசையணும். இந்த பன்னீர் இவ்வளோ இதை இப்படி